வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். குறிப்பாக கோடை காலங்களில் அனைவருமே விரும்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழமாக தான் இந்த வெள்ளரிக்காய் இருக்குங்க. நம்மளுடைய உடலில் நீர் சத்து கொடுத்து நம்மளுடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுல ஆரம்பித்து நம்மளுடைய சருமத்தை பளபளப்பாக வைக்கிறது வரைக்குமே பல்வேறு நன்மைகள் வெள்ளரிக்காய் மூலமாக நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம அப்படியே பச்சையாக சேரட் மாதிரி சாப்பிடலாம், அல்லது நம்ம உணவுகளோட சேர்த்தும் எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுடைய உடல் எப்போதுமே நீரேற்றமாக இருக்கிறதுக்கு, வறட்சி ஏற்படாமல் நம்ம சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கெல்லாம் வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக கோடை காலத்தில் நமது உடலுக்கு அதிக நீர் சத்து தேவைப்படும்ன்றது நமக்கே தெரியும். இப்போ தினசரி நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா அது வெளியே வந்து போகும்போது வெளியே நிறைய வந்து நம்ம சுற்றி திரியும் போது நமது உடல் வந்து அதிக நீர் சத்தை வந்து இழந்து போயிடும். குறிப்பாக கோடை காலங்களில் அதிகமாக கடுமையான நீர் இழப்பெல்லாம் ஏற்படும். இந்த மாதிரியான சமயங்களில் வெள்ளரிக்காய் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதில் அதிக நீர் சத்து இருக்கிறதால இதில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து நம்முடைய உடலை வந்து நீரேற்றமாக வைத்திருக்கிறது உதவிகரமாக இருக்கும். மேலும் நாம் வெளியே செல்லும் போது கூட உண்பதற்காக எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஒரு மிகச் சிறப்பான ஒரு உணவாக இந்த வெள்ளரிக்காய் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல்ல நீரேற்றம் உங்களுக்கு இருக்கிறதால வறட்சி உங்களுடைய உடல்ல ஏற்படாது, செரிமானம் சார்ந்த தோல் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படாது, மயக்கம், தலைவலி, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய வெப்பவாதம், ஹீட் ஸ்ட்ரோக், இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. போதுமான அளவுக்கு நீரேற்றமாக உங்களுடைய உடலை வைத்துக்கொண்டு சுறுசுறுப்பாக அன்றைய நாளில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கெல்லாம் வெள்ளரிக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கலை தடுக்கக்கூடியது வெள்ளரிக்காய். பலரும் வந்து மலச்சிக்கல் பிரச்சனையால இப்போலாம் அவதிப்பட்டு தான் இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் சத்தும் நார் சத்தும் அவங்க குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறதா தான் அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்கு. அப்போ இதற்காக அவங்க கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை எடுத்துக்கொள்வதை விட இயற்கையான முறையில் பழங்கள், காய்கறிகள், நார் சத்து, நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போதே மலச்சிக்கலை வந்து சரி பண்ணிக்கலாம். அந்த வகையில் நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் நீர் சத்தும் நார் சத்தும் நிரம்பி இருக்கிறதால இது மலச்சிக்கலை உங்களுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கடுமையான மலச்சிக்கல் இருக்குன்னா அந்த மலக்குடல்களில் மலம் இறுக்கி போவதை தடுத்து எளிமையாக உங்களுக்கு மலத்தை வந்து வெளியேற்றி ஒரு மலம் இலக்கியாக வெள்ளரிக்காய் வந்து உங்களுக்கு செயல்படும். மேலும் இது சீரான உங்களுடைய அந்த குடல் இயக்கத்திற்கு வழிவகுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய அந்த செரிமானத்தையும் நீங்கள் மேம்படுத்திக்கலாம், மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெள்ளரிக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்காக நம்ம உடற்பயிற்சி போன்ற பல்வேறு வழிகளை வந்து நம்ம மேற்கொண்டுட்டு இருப்போம். ஆனால் ஃபுட்டில் நம்ம வந்து கட்டுக்கோப்பாக இருக்க மாட்டோம். அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திட்டே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அந்த வகையில் வெள்ளரிக்காயில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கையாகவே அது நம்மளுடைய உடலில் வந்து அதிகப்படியான கொழுப்புகள் சேரதை முன்னாடியே தடுத்துரும். வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து தான் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை வந்து கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை வந்து பேர்ன் பண்ணி எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். இதனால தொப்பை, அந்த மாதிரி தேவையில்லாத கொழுப்புகளை நமக்கு இருக்காது. அது கரைக்கப்பட்டு கட்டுக்கோப்பான ஒரு உடலமைப்பை பெறுவதற்கு நமக்கு உதவிகரமாக இந்த வெள்ளரிக்காய் இருக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை தொடர்ந்து பராமரிக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளில் வெள்ளரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை பராமரிக்கிறதுக்கு இப்போதெல்லாம் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகுதுன்றது நீங்கள் நம்ம நியூஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ நம்மள பல பேருக்குமே இந்த பிளட்டில் சுகர் ப்ராப்ளம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெள்ளரிக்காய் அவங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் வந்து நார் சத்து கொண்டு இருக்கிறதால உடனே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்குது. இதனால தான் இது அடிப்படையிலேயே நீரிழிவு மற்றும் அது தொடர்பான பல பிரச்சனைகள் அப்படின்னா நீரிழிவு பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்கும். கண் பார்வை சம்பந்தமாக கண் பார்வை மங்கி போயிடும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா எலும்பு மெலிவு நோயெல்லாம் கூட நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது அப்படின்னா அதையுமே உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் ஹெல்ப் பண்ணும். எனவே நீரிழிவு நோயிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும்னா வெள்ளரிக்காய் நீங்கள் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போதெல்லாம் வந்து நமக்கு எப்படி நோய் வருதுன்னு அப்படின்னு தெரியாது. இப்போ ரீசெண்டாக கூட நமக்கு அந்த கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவிட் வந்து நமக்கு வந்துருச்சுங்களே. ஸோ புதுசாக அது ஒரு நுண்ணுயிர் கிருமி வந்து நம்மளுடைய உடலை வந்து தாக்குது. ஸோ அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் வரும். ஆனால் அதிகபட்சம் யாருக்கு வரும்னா இம்யூன் பவர் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் தான் வரும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி
திறனை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ வெள்ளரிக்காயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்குது. எனவே இது நமது உடலை வந்து பல்வேறு நோய் தொற்றுகள் இருந்து நமக்கு பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நிறைய அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நாள்பட்ட நோய்கள் ஏதாவது நமக்கு ஏற்படும் அப்படின்னா அந்த நாள்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை முன்னாடியே நமக்கு வந்து குறைத்து விடுங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ந்து வெள்ளரிக்காய் கிடைக்கக்கூடிய சீசனில் அளவாக அந்த வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டு அதில் கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.